Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைமெல்லாம் தேவைப்படாதுங்க. டைம் தேவைப்படுறது பார்த்துட்டோம்னா கம்மியான டைம் தாங்க. ஆனால் சாப்பிடும்போது நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு ரெண்டே இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதுங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் செய்யணும், ஆனால் கம்மியான டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒன்றா சூஸ் பண்ணிக்கலாம் செய்கிறதுக்கு. இது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாப்பிடும்போது இன்னமும் வேணும்னு தோணும். அந்த அளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடியதுங்க. இன்றைக்கி நம்ம இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காயை எடுத்து வச்சுருக்குறோங்க. நல்லா துருவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுமே அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற துருவிய தேங்காய் 1 கப் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம சேர்த்துருக்க நெய்யில் தேங்காய் நல்லா வதங்கட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாங்க, மீடியமாக இருக்கட்டும். இல்லை சிம்மில் கூட வச்சு நம்ம இந்த தேங்காயை வறுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபியாக இந்த ரெசிபி இருக்குங்க. நமக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சில டைம்லாம் தோணுங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தேங்காய் இந்தளவுக்கு நல்லா வறுபடட்டுங்க. நம்ம ஒரு 3-4 நாளெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க. அந்தளவுக்கு தேங்காய் சுரவை கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா தோண்டி போட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வேணாலும் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு வேணாலும் நம்ம எடுத்தோம்னாலும் இந்தளவுக்கு நமக்கு கிடைக்குங்க, துருவின மாதிரியே. ஆனால் நான் இன்றைக்கி துருவி தான் சேர்த்துருக்குறேன். அடுத்ததான் நம்ம கரும்பு சர்க்கரை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம தேங்காய் எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் இல்லை 3/4 கப் அளவுக்கு நம்ம கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெல்லம் கூட இதில் சேர்த்துருக்கலாம். நான் இன்றைக்கி இதில் கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சர்க்கரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம கரும்பு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமாவே இது லைட்டாக உருக ஆரம்பிக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. நம்ம கடைக்கு போக முடியாத சமயத்துலலாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபி ஒரு சூப்பரான சாய்ஸாக நமக்கு இருக்குங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா உருகி நம்ம சேர்த்துருக்க தேங்காயில் அந்த கரும்பு சர்க்கரைலாம் மிக்ஸ் ஆகி ரொம்பவே நல்லா கிடச்சிருக்கு. ஸ்மெல் பார்த்துட்டோம்னா நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஏலக்காய் பொடி வேணும்னா ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஏலக்காயை பொடி பண்ணி உள்ளுக்குற சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. ரொம்ப ட்ரை ஆகிட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்துக்கோங்க. இந்த குட்டி பேன், நான் இன்றைக்கி குட்டி பாத்திரத்தில் தான் இதை போட்டு வைக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு அந்த பாத்திரத்தில் இந்த மிக்ஸ் எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளார போட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு கப்பும் எடுத்து எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளாரையும் நம்ம தேங்காய் கரும்பு சர்க்கரை மிக்ஸ் எடுத்து உள்ளுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம பாத்திரம் நம்மளோட இஷ்டம் தாங்க, எதில் வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான தேங்காய் பர்ஃபி நம்ம வீட்டிலேயே குறைவான டைமில் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த சிம்பிளான ஸ்வீட்டையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க.
வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதுவும் இது ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்களும் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்மொழி சமையலின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.